Hi viewers, welcome back to my channel Women's Art. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு எருக்கம் பூ மாலை வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி நம்ம கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து எருக்கம் பூவெல்லாம் இந்த மாதிரி தண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பூ மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். நான் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பூ வந்து பறிக்கும்போது எருக்கம் பூ. அதோட தண்டை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பூ மட்டும் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நம்ம வந்து எருக்கம் பூ எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எருக்கம் பூவை வந்து கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீடிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க நீடிலே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நீடில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு பூ வேணுமோ, அதாவது ஒரு பக்கம் லென்த்துக்கு மட்டும் த்ரெட் வந்து நீளமாக எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி பூவை வந்து நீடில் வந்து கோத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி சென்டரில் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பூ வந்து கோக்கும்போது கரெக்டாக அழகாக இருக்கும். அதனால் அந்த எருக்கம் பூவோட சென்டரில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீடில் வச்சு கோத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மாலை வந்து கட்டி முடிச்ச அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கோத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி நீடில் வச்சு கரெக்டாக பூவை வந்து கோத்துக்கோங்க. நமக்கு கோக்கும்போதே கரெக்டாக வரும் சென்டரில். நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கோத்திங்க அப்படின்னா நமக்கு சைட்லலாம் பூவோட சைட்லலாம் போகாமல் கரெக்டாக சென்டர்லேயே வந்துடும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கோத்துட்டே வந்துடலாம். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கோக்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக மாலை வந்து கட்டிடலாம். விநாயகருக்கு வந்து இந்த மாலை நம்ம வந்து போடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மாலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட்டுறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து கோத்துட்டே வந்துடலாம். ஓரளவுக்கு நான் வந்து கோத்துருக்கேன் பாருங்கள். ஒரு சைடு லென்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கோத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு சைடு லென்த்துக்கு வந்து நான் வந்து இந்த அளவு எடுத்திருக்கேன். மாலையில் ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் இதே மாதிரி இதே சேம் லென்த்துக்கு கட்டிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரே அளவு லென்த்துக்கு மாலை கட்டுறதுக்கு 2 பக்கமும் நமக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி கட்டி எடுத்திருக்கேன். இனி நம்ம கீழ்ப்பக்கம் வந்து இந்த பூவை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மாலை வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து அந்த த்ரெட்டை வந்து டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா, நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மாலை ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு மாலை எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து கோத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து மாலை கட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம கீழ்ப்பக்கம் வந்து அந்த மாலைக்கு கீழ்ப்பக்கம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் லென்த்துக்கு த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 எருக்கம்பூ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எருக்கம்பூவோட பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வர மாதிரி கரெக்டாக கோத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 3 பூ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கரெக்டாக அழகாக மாலை மாதிரியே இருக்கும். இன்னொரு பூ நம்ம வந்து கோத்துக்கலாம். கோத்துட்டு இந்த 3 பூவும் கரெக்டாக சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வர மாதிரி எடுத்துட்டு மேல் பக்கமாக நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். மாலையோட கீழ்ப்பக்கம்லாம் நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் குண்டா அழகாக அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து கட்டி அந்த கீழ்ப்பக்கம் அந்த நாட் போட்ட இடத்துல அந்த நாட் வந்து தெரியாத மாதிரி இந்த பூவை வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம்.
கரெக்டாக அந்த சென்டரில் கட்டிக்கோங்க. 2 இல்லைன்னா ஒரு 3 நாட் போட்டு த்ரெட்டை நல்லா டைட்டாக அந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு எக்ஸஸ் இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எருக்கம்பூ மாலை வந்து ரொம்பவே அழகாக கட்டியாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு எருக்கம்பூ மாலை வந்து கட்டுறதுக்கு. பாருங்கள், நான் இனி இதே மாதிரி உள்பக்கம் வந்து இதை விட சின்ன லென்த்துக்கு வர மாதிரி நான் வந்து மாலை வந்து கட்டி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் வந்து கட்டி வச்சுட்டேன். பாருங்கள், இதே சேம் ப்ரொசீஜரில் தான் கட்டியிருக்கேன். ஆனால் இதை விட கொஞ்சம் சின்ன மாலை, லென்த் வந்து கம்மியாக வர மாதிரி எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு மாலை வந்து டபுளாக இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. அப்போ நமக்கு கட்டி சாமிக்கு வந்து போடும்போது நிறைய பூ மாலை போட்ட மாதிரி அழகாக இருக்கும். இனி நம்ம அதோட மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி 2 பூவும், அதாவது 2 மாலையும் சேர்ந்து வர மாதிரி இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு சாமிக்கு வந்து மாலை போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மாலை வந்து கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நமக்கு மாலை வந்து டபுள் மாலையாக ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு எருக்கம்பூ மாலை வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் மாலையாக கூட நீங்கள் வந்து கட்டி நம்ம சாமிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து கட்டி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. இனி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் இந்த மாதிரி நம்மளோட விநாயகருக்கு வந்து கட்டி மாலையாக நம்ம வந்து போட்டுக்கலாம். எருக்கம்பூ மாலை ரொம்பவே அழகாகவும் இருக்கும், ரொம்பவே ஈஸியும் கூட. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டெய்லரிங் அண்ட் ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனல் ரிஜோ டெய்லரிங் அண்ட் லக்ஸ் டிசைனர்ஸ் சேனலை நீங்கள் வந்து பார்த்து ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம்.